அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் 118 119 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்க முடியும், என்னோட செக்டாருக்கு மான மாதிரி அது என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாரு. இதே தான் இன்னொரு மாஸ்டரும் சொல்கிறார். ஆமாம், கரெக்ட் தான், நான் அவங்க கூட அக்ரி பண்ணுறேன், இந்த மாதிரி நம்மளோட செக்டாரே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, அதாவது ஒருத்தனை நான் கொண்டு போய் கொடுக்கறதுனால என்னோட செக்டாரே அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் இறந்தது உண்மைதான், கரெக்டாக, அதுக்காக மொத்த செக்டாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே அவன் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் எதுக்காக அவனை கொன்னான், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக கொலை பண்ணான். ஆனால் இப்போ இந்த எல்டர்ஸ் பாருங்கள் எந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த எல்டர்ஸ்க்கு என்னன்னா, இப்போ அந்த பிளாக் டிராகன் இருக்காங்கல்ல, அவங்க அட்டாக் பண்ணாங்க வச்சுக்கோங்க, திடீர்னு வார் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணணும், சும்மா இமோஷனலாக பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு மாஸ்டரையும் பார்த்து. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் பார்க்குறா, ஐயோ இவனுங்க என் பிரதரை கொடுத்துருவானுங்க போல தெரியுது, நானே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வரா. அந்த டைமில் சிங்கி தடுத்துடுறாங்க. ஆனாலுமே இந்த ஷியன்யூன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்கால, அவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்காக பேச ஆரம்பிக்கிறா லின்ஃபங்காக. இவன் என்ன சொல்கிறா, லின்ஃபங்கோட டேலண்ட் பயங்கரமான டேலண்ட்டு, அவன் ஸ்வாட் செயின்ட்டாகவே மாறக்கூடிய ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மாதிரி இவனுமே ஏகப்பட்ட சாதனைகள் அப்படிங்கிற செய்ய போகிறான் அப்படிங்கிறா. அந்த டைமில் அந்த ஆள் என்ன சொல்கிறான், டிராகனு எது லிங்க் ஷாவ்த்தியனா, அவன் ஸ்பிரிட் டொமைனில் செத்து போய் கிடக்கிறான், என்ன நீ பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இந்த பாரு சின்ன பொண்ணு, உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படிங்கிறான்ப்பா. அந்த டைமில் சிங்கியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லின்ஃபங் நம்ம செக்டாரோட ஹீரோ, அவன் அவனோட உயிரை பணைய வச்சு ஏகப்பட்ட டீமன்ஸ் அப்படிங்கிறத டிஃபீட் பண்ணியிருக்கான், நம்ம செக்டாரோடைய நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அவனை நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோக்காக டிஃபெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, லின்ஃபங் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆப்போனன்ட் என்ன சொல்கிறான், என்ன பெரிய ஜீனியஸு, இந்த பேர் என் கண்ணில் நீங்களாம் எறும்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுறான்ப்பா. இவளுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. இவன் என்ன சொல்கிறா, நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் ஹெவன்லி ஸ்வாட் செக்டாரில் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கியா, வாடா சண்டை போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இழுக்கிறாப்பா சண்டைக்கு. அவனுமே என்ன சொல்கிறானா, சரி ஓகே சண்டை போட்டு பார்த்துடலாம், நீங்கள் மட்டும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அப்படியே விட்டுறோம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லின்ஃபங்கை என்கிட்ட ஒப்படைக்கணும், இந்த ப்ராமிஸை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செக்டாரே தரமட்டமாக்கிடுவோம் அப்படிங்கிறான். எல்டர்ஸும் பார்க்குறாங்க, இதுதான் நல்ல சொல்யூஷனாக தெரியுது அப்படிங்கிறாங்க. இதுங்க வெத்து வேட்டு போல தெரியுது. இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் 3 முறை சண்டை போடுவானா, அதில் ஒரு முறையாவது இவங்க இவனை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் தோற்று போயிட்டு தான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா 3 பேர்கிட்ட சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறது இருந்தால் கூட இவனை ஜெயிக்க முடியுமா தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் லின்ஃபங்கோட சிஸ்டர், நான் ஒத்துக்கிறேன்டா, சண்டைக்கு போகலான்டா அப்படிங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்கப்பா. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவனை தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிறான். இவனுடைய லெவல் அப்படிங்கிறத சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா இந்த டிவைன் மார்ஷல் ரெல்ம் அப்படிங்கிறதுல லெவல் 5ல் இருக்கான். ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் தான் இருக்காங்க. என்னடா இது, இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே, இவன் கூட எப்படி சண்டை போகிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்ச இன்னொருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன கேட்குறான், என்னடா யாருமே இங்கே இல்லையா, யாருமே லெவல் 5 ரீச் ஆகலையா, அப்போனா ஒன்று பண்ணு, உங்களோட எல்டர்ஸ் யாரையாவது அனுப்பு, நான் இன்னமும் சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். அந்த 3 எல்டரில் ஒருத்தர் கேட்குறாரு, யோ நம்ம கிட்ட சண்டை போகிறதுக்கு ஆள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒருத்தன் அரேஞ்ச் பண்ணியிருக்காருப்பா. ஸோ இப்போ அவனுமே வந்த உடனே மாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே பாரு உன்னுடைய மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சண்டை போடு அப்படிங்கிறாரு. இவனுமே போகிறான். இவனுடைய மார்ஷல் சோல் பார்த்தீங்கன்னா ஐஸ் வார்டு, அண்ட் இவனுமே டிவைன் மார்ஷல் ரெல்மில் லெவல் 5ல் தான் இருக்கான். சரின்னு சொல்லிட்டு சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஐஸ் வார்டு அப்படிங்கிறத வச்சு அட்டாக் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் பாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. ஆனால் அந்த டிராகன் பாம் அப்படிங்கிறத டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நல்லாவே சண்டை போடுறான். எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே சண்டை போடுறான் அவன். எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆப்போனன்ட் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க விட்டுருவானா? இப்போது 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்கப்பா. இந்த பக்கம் டிராகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வார்டு. இதுலையுமே நம்மால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. ஆனால் இப்போ ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா டிராகன் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இது என்ன பண்ணுது, இவனுடைய சோல் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுது, இவனால் தாங்க முடியல. ஸோ இந்த ஒரு சண்டையில் இவன் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுறாங்க. எல்லாருக்குமே ஐயோ என்னடா என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்போ இவன் போயிட்டு மாஸ்டர் கிட்ட மன்னிப்பும் கேட்குறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்லப்பா, ஜெயிக்கிறது தோக்குது எல்லாமே சகஜம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சிங்கி கேட்குறாங்க, இல்லை அவன் கூட சண்டை போட்டிங்கல்ல, அவனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த டிராகன் ரோர் இருக்கு இல்லையா, அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அவன்கிட்ட வீக்னஸ்லாம் இல்லாமலாம் கிடையாது, நான் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியாத போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்திலே போகிறான்.
இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நக்கலாக பேச ஆரம்பிக்கிறான். என்னப்பா அடுத்து யார் சண்டைக்கு வர போறீங்க? என்ன யாருமே இல்லையா? அப்போ சண்டை ஏதோ நிறுத்திடலாமா அப்படிங்கிற லெவலுக்கு நக்கலாக பேசுகிறான். அந்த டைமில் ஷியன்யூ ஏதோ பேசலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிங்கி தடுத்துறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் அவனை ஜெயிக்க முடியாது, ஆனாலுமே நான் போய் சண்டை போட்டு அவனோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க மாஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க, மாஸ்டர் நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் பார்க்குறாரு, அம்மா அவன் வந்து டிவைன் மார்ஷல் ரேம்ல லெவல் 5ல் இருக்கான், உன்னால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் நாங்களாம் வந்து ஸ்வாட் கல்டிவேட்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னா எங்களால் எப்படி முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவரும் பார்க்குறாரு, இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியே, எனக்கே வந்து அதிசயமாக இருக்கே, சரிம்மா நீயே போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இப்போது மற்றவனுக்குலாம் என்ன அப்படின்னா, இந்த சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான், இருந்தாலுமே இவன் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது இல்லையா? அதான் யோசிக்கிறாங்க, என்னடா இது இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இவளால் வின் பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ இவன் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, என்னடா உங்கள் செக்டாரில் வந்து ஸ்ட்ராங் பீப்புள் யாருமே கிடையவே கிடையாதா, இந்த பொண்ணை அமுச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சண்டையில் முக்கியம் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், சரி நானும் பார்க்குறேன் நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். நீ ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஈஸியாக சண்டை போடுவேன்னு மட்டும் நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். சரி ஓகே சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, இவனோட அந்த டிராகன் ரோர் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஸ்வாட் மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறத முழுசாக கற்றுக்கல, ஸோ உன்னால் வந்து சண்டை போட முடியாது, நீ வந்து பின் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்வாட் சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து நம்மளோட பெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் சொல்லுது, இங்கே பேர் உனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, நீ ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ண மட்டும்தான் ஜெயிக்க முடியும், ஆனால் எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணுற அப்படிங்கிறது உன்னோட எபிலிட்டியில் தான் இருக்குது அப்படிங்குது. சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா அவ. இப்போது 2 பேருமே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, ஆப்போனண்ட் வந்து டிராகன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. அதான் அவன் பார்க்குறான், உன்னோட டெக்னிக்கெல்லாம் நல்லதாக இருக்குது, ஆனால் உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டிராகன் சோல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பவர் இருக்குல்ல இவங்ககிட்ட, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது இவங்களோட அட்டாக்கு, இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிறான். இப்போ பயபுல மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, டிராகன் பாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி இந்த டிராகன் பாம் டெக்னிக்கையும் பிரேக் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அவனை காயப்படுத்திடுறாங்கப்பா. அதுக்கு மேலே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் வந்து அந்த டிராகன் ரோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுறான். ஸோ அவங்க வந்து தூரமாக வர வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. அட என்னடா இது சான்ஸ் கிடைச்சும் அட்டாக் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமான வருத்தம். மேலே இருக்கவங்களும் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஷியன்யூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்கும்ல, அது வந்து வெளியில் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த டிராகன் ரோர் வந்து ஸ்ட்ராங் தான், ஆனால் உங்களோட சோல் பவர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ லின்ஃபங்கோட சிஸ்டர் இருக்கால, அவள் வந்து டிவைன் டெக்னிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. அவனே யோசிக்கிறா, என்னோட சோல் வந்து நார்மல் பர்சனோட ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.